Hi, hello, welcome to our channel VN Creativities. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான செம்ம டேஸ்டான கத்திரிக்காய் தொக்கு வீட்டிலே 5 நிமிஷத்தில் எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப சுலபங்க. ஆனால் இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இது நீங்கள் அனுபவிச்சு பார்த்தா மட்டும்தான் புரியும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி and 1 வெங்காயம் இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு வானலை வச்சு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் கடுகு and 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் பொரிஞ்சோன்னா ஒரு அரை வெங்காயத்தை நான் வந்து பாக்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிடலாம். இந்த வெங்காயத்தை இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி அதை வந்து கண்ணாடி பதம் வரணும், அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 100 கிராம் கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து பர்டிகுலர் டைப் ஆஃப் கத்திரிக்காய் தான் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க. எந்த வகையான கத்திரிக்காவும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம், எல்லாமே நல்லாயிருக்கும். கத்திரிக்காவை ஆட் பண்ணிட்டு அதை அந்த எண்ணெயிலே வந்துட்டு நம்ம வந்து நல்லா வதக்கணும். இது நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கி அதை வந்து சுருண்டு வரணும். அண்ட் இதுலேருந்து லைட்டாக தண்ணி விடணும். அது வரல இதை நம்ம நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காயிலேருந்து லைட்டாக தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கிடலாம். மசாலா பொருட்களை ஆட் பண்ணோன்னே அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் வந்துட்டு அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காய் வந்துட்டு இந்த மசாலா பொருளோடய சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கிடலாம். இப்போ இந்த காய் வணங்குறதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா வதக்கிடலாம். இது இப்படி எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்குனா தான் அது வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், மசாலா பொருள்லாம் நல்லா வதங்கி அதில் இருக்க பச்சை வாசம் போயிடுச்சு. ஆனால் அதுலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கலையோ பேஸ்ட் அதை இதோட ஆட் பண்ணிடலாம். பேஸ்ட்டை ஆட் பண்ணிட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இந்த மசாலா அண்ட் காயோடு சேர்ந்து இந்த பேஸ்ட் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பேஸ்ட் வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். நான் இங்கே வந்து ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து நல்லா நம்ம கொதிக்க விடணும். இது அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸாவது நல்லா கொதிச்சாதான் அதில் இருக்க பச்சை வாசம் போய் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா வந்து கொதிச்சு வந்திருக்கு. தொக்கு எந்த அளவுக்கு திக்காய் வந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்கள். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம கத்திரிக்காய் தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் இதை சர்வ் பண்ண வேண்டியதான். நல்லா சுட சுட சாதத்தோட இந்த கத்திரிக்காய் தொக்கு வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. என்னைக்காவது அவசரமாக வந்து குழம்பு வைக்கணும் அப்படின்னு இருக்கும்போது இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். அண்ட் இதுக்கு இன்க்ரீடியன்ஸும் அதிகம் தேவையில்லை. ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸ் வச்சு சீக்கிரமாக பண்ணிடலாம். இது பேச்சுலர் அண்ட் பிகினர் ஃப்ரெண்ட்லி ரெசிபியும் கூட. நீங்கள் இப்போ தான் சமைக்க கற்றுக்கிறீங்க அப்படின்னா இந்த தொக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவை சமைக்க கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இதை செஞ்சு பார்த்தே எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.